கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 கடந்து 2025க்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை செய்தாரே, அவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமாக. இந்த மாதத்தில் அல்லது இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவென்று வாக்கு பண்ணியிருந்தாலும் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் அவர் தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார், சில படிகளை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த யாத்திரையா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு, முதலாவது கேளுங்கள், இரண்டாவது அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யுங்கள், மூன்றாவது அவருடைய கட்டளைகளுக்கு நன்றாக செவி கொடுங்கள். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அவருடைய கட்டளைகள் என்ன, அவருடைய நியமங்கள் என்ன, அவருடைய பிரமாணங்கள் என்ன, இவைகளை எல்லாம் நாம் கேட்டு கை கொண்டால் மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆகவே இந்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி அந்த தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் என்று வாசித்து பார்க்கிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை செய்த காரியத்தை யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, இதே போல 2024 ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி 2024 கடந்து போய்விட்டது. ஒரு புதிய தலைமுறை உருவாகிறது, ஒரு புதிய வருஷம், ஒரு புதிய தலைமுறை வருகிறது. ஆகவே கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை மரித்த பின்பு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, புதிய தலைமுறையை பார்த்து சொன்னார், நீ எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்று கேட்டால், இதுவரைக்கும் மோசே தகப்பனை சார்ந்திருந்தான், தலைவரை சார்ந்திருந்தான். ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார், புதிய வருஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய ஒரு தலைமுறை உருவாகிறது. ஆனால் இந்த புதிய தலைமுறை இந்த புதிய வருஷத்தில் உருவாகிற பொழுது அந்த யோசுவா, இனி என்ன நடக்கும், இனி எப்படி இந்த வருஷம் வரும் என்று சொல்லி அந்த யோசுவாவுடைய மனசில் இருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன், நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் நீ முதலாவது எழுந்திரு என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் நம்ம கடந்து வந்த பாதைகளை ஏராளம் உண்டு. இந்த சூழ்நிலை யோசுவாவின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவாவை அன்றைக்கு ஆவியானவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நீ எழுந்திரு. இந்த யோசுவா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவன் துக்கத்தில் இருந்தான், அவன் கண்ணீரில் இருந்தான், அவன் வேதனையில் இருந்தான், சோர்ந்து போய் இருந்தான். ஏனென்றால் அவனுடைய தகப்பன் இப்பொழுது இல்லை, அவனுடைய தலைவன் இல்லை. ஆகவே இனி அடுத்த என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், புதிய தலைமுறை, புதிய வருஷம், புதிய பாதை, புதிய காரியங்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி அவனுக்கு கலக்கம் ஏற்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யோசுவா கொடுத்த முதலாவது காரியம் என்னவென்றால், ஜாஷுவா, யோசுவாவே, ரைஸ் அப், எழுந்திரு, உன் துக்கத்திலிருந்து எழுந்திரு, உன் கண்ணிலிருந்து எழுந்திரு, உன் தோல்வியிலிருந்து எழுந்திரு, உன்னுடைய அவமானத்திலிருந்து எழுந்திரு, உன்னுடைய அதைரியத்திலிருந்து எழுந்திரு. ஏனென்றால் அவனை தூக்கி விடுகிற தெய்வம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற ஆண்டவர் மோசையின் மூலமாக செய்தாரே, அதே அதிசயமான காரியத்தை ஜாஷுவா உன் மூலமாக செய்யப்படாது. ரெண்டாவது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ கடந்து போக வேண்டியது வெகு தூரம். நீ யோர்தானை கடக்கணும், நீ எரிகோவை கடக்கணும், வாக்கு பண்ணப்பட்ட கானானை போய் சேர்க்கணும். முதல்ல யோர்தானை ஜெயித்தாங்க, ரெண்டாவது எரிகோக்குள்ள பிரவேசித்த போது எரிகோவில் என்ன நடக்கும்னு சொல்லி அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த எரிகோவில் வேவு பார்க்க யோசுவா ஆட்களை அனுப்பின பொழுது அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அங்கே உள்ள மக்களை சாட்சி கொடுத்தாள். குறிப்பாக ராகாப் கொடுத்த ஒரு சாட்சி என்னவென்றால், அது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து கொடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் நான் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ராகாப் சொன்ன இன்னொரு சாட்சி என்னவென்றால், யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று,
உங்களாலே எங்கள் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. ராகாப் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் தேவன் யார்? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்ய ஆண்டவர் என்பதை யோசுவா நாட்களே அந்த ஆண்டவரை பற்றி ராகாப் கொடுத்த சாட்சி என்னவென்றால், உங்கள் தேவனாய கர்த்தரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாய கர்த்தரே வானத்திலையும் பூமியிலையும் மேலான தேவன் என்பதை ஒரு பிரஜாதிய பெண்மணி சாட்சி. அவர் யார்? அவர் அல்பா ஒமேகா. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் மோசையின் நாட்கள் மட்டும் அல்ல, யோசுவா நாட்கள் மட்டும் அல்ல, ராகாப் நாட்களை செஞ்சு அந்த எரிகோ பட்டணத்தை சுதந்திரித்து வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மோசையோடு இருந்த மாதிரி ஜோசுவா கூட இருப்பார். ஜோசுவா கூட இருந்த மாதிரி உங்கள் கூட இருப்பார். இந்த புதிய வருஷத்துலையும் புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ.